ஹலோ 12th ஸ்வாக்குட்டீஸ் என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய 12th ஃபிசிக்ஸ் புக்கை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. அப்படி உங்ககிட்ட புக் இல்லைனாலுமே ப்ராப்ளம் இல்லை. புக்ஸ் எல்லாம் பிடிஎஃபாக எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ அலகு 1 நிலை மின்னியல்ல முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்கப்பா. நோட்டில் வந்து அலகு 1 நிலை மின்னியல் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சொல்கிறத அப்படியே எழுதிக்கோங்கப்பா. எழுதிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, புக்ஸில் இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தேடி ரெடியாக வைங்க. இதுக்குரிய ஆன்சர்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூலும் விதியின் வெக்டர் வடிவத்தை எழுதி அதில் உள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை சுட்டுகிறது என்பதை கூறுக. ரிப்பீட் பண்ணவா? கூலும் விதியின் வெக்டர் வடிவத்தை எழுதி அதில் உள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை சுட்டுகிறது என்பதை கூறுக. முதல் கேள்விப்பா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறனும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாகவே எழுதுங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க சரிங்களா? ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டி வச்சுக்கோங்கடா. செகண்ட் கொஸ்டின் வந்து மின்புலம் வரையறு. மின்புலம் வரையறு எழுதிட்டீங்களாடா? அடுத்த தேர்ட் கொஸ்டின், மின் இருமுனை திருப்புத்திறனின் பொதுவான வரையறையை தருக. நீங்கள் பெட்டர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்கடா. ஏன்னா நம்ம ஃபோனில் அடிக்கடி ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு நோட்டில் இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? பரவாயில்ல, நீங்கள் நோட்டில் எழுதுங்க. மின் இருமுனை திருப்புத்திறனின் பொதுவான வரையறையை தருக. அடுத்து புலமப்பா 4வது கேள்வி போயிடலாமா? ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? ஃபோர்த் கொஸ்டின். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், காஸ் விதியை கூறுக. காஸ் விதியை கூறுக. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின்ரா, மின்முனைவாக்கல் என்றால் என்ன? மின்முனைவாக்கல் என்றால் என்ன? அடுத்து செவன்த் கொஸ்டின்ரா, சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன? நீங்கள் என்றால் என்ன ஃபுல்லாக எழுதாமல் கூட ஏன்னு கூட எழுதிக்கலாம் நீங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சரிங்களாடா? ஏன்னா எல்லாமே என்றால் என்ன தானே வருது, அதனால் நீங்கள் ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன? 7வது கொஸ்டின். அடுத்து 8வது கொஸ்டின், மின் இருமுனை வரையறு. மின் இருமுனை வரையறு எழுதிட்டீங்களாடா? மின் இருமுனை வரையறு. அடுத்து 9வது கேள்வி, மின் தேக்குத்திறன் வரையறு, அதன் அலகை தருக. மின் தேக்குத்திறன் வரையறு, அதன் அலகை தருக. 8th கொஸ்டின், சாரிப்பா 9th கொஸ்டின். அடுத்து 10th கொஸ்டின்ப்பா, நிலை மின்னியல் தடுப்புரை என்றால் என்ன? நிலை மின்னியல் தடுப்புரை என்றால் என்ன? எழுதிட்டீங்களா? அடுத்து 11th கொஸ்டின், மின்னியம் வரையறு. மின்னியம் வரையறு. அடுத்து 12th கொஸ்டின், நிலை மின்னழுத்தம் வரையறு. நிலை மின்னழுத்தம் வரையறு. அடுத்து 13வது கேள்விப்பா, மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் என்றால் என்ன? மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் என்றால் என்ன? அடுத்து 14வது கேள்வி, மின்காப்பு வலிமை என்றால் என்ன? மின்காப்பு வலிமை என்றால் என்ன? அடுத்து 15வது கேள்வி, நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி என்றால் என்ன? நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி என்றால் என்ன? அடுத்து 16வது மற்றும் இறுதி கேள்வி, மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது நிறுவுக. மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது நிறுவுக. அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து இதுதான்ப்பா. ஸோ இந்த 2 மார்க்ஸை நீங்கள் படித்தாலே போதும். எல்லா எக்ஸாம்லையுமே இந்த கொஸ்டின்ஸ் தாண்டி வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதுக்குரிய ஆன்சரை நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம் சரிங்களா? செல்லா குட்டீஸ், இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர்.